ஹாய், குட் மார்னிங். நான் உங்களுடைய மகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, சர்க்கரை குறைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த சர்க்கரை குறைக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நல்லது கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய எடையை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த சர்க்கரை சீரான ஆற்றலை நம்ம சரி நிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த சர்க்கரை கம்மி பண்ணுறது மூலமாக நமக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இதய ஆரோக்கியம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதய ஆரோக்கியத்துக்கு நம்ம சர்க்கரை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய இதய ஆரோக்கியம் சுத்த ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நீரிழிவு நோயில் கஷ்டப்படுறாங்க. இந்த சர்க்கரை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது டைப் 2 டயாபெட்டிக் நமக்கு அதிகமாகும். ஏன்னா நம்முடைய ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது சுகரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சர்க்கரை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீரிழிவு நோயிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சருமம் நம்ம எல்லாருக்குமே ஸ்கின் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்கின்னை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஏஜிங் பாப்புலேஷன் தெரியாமல் இருக்கணும். நமக்கு வயதான தோற்றம் தெரிகிறது நம்ம எல்லாருமே விரும்ப மாட்டோம். கரெக்டாக? இந்த தோற்றம் கூட தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் நிறைய பேர் ஸ்வீட்டு எடுக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்வீட் எடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ஸ்வீட்டை எவ்வளோ கம்மி பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய ஹெல்த் நலனுக்காக நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.